வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் நடிச்சிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அஜித் கடைசியாக நடித்த படம் தான் விடாமுயற்சி. மகிழ் திருமணி டைரக்ஷன் பண்ணியிருந்தா இந்த படத்தை லைக்காக தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெறலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக அந்த படத்துக்கு வந்தது. இந்த படம் ரொம்ப கிளாஸாக இருந்தது, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கே இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக அந்த படத்துடைய வசூல் பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்த படம் ஒரு தோல்வி படம் லிஸ்ட்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அஜித் குமார் அவர்கள் அடுத்ததான் நடிச்சிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம், அதாவது தெலுங்கு நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்குரிய தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படமும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த நிலையில இந்த படத்துடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டீசர் வந்து நம்மளுக்கு வேதாளம் படத்தை குறிப்பாக ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அந்த படத்துடைய நிறைய காட்சிகளை இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதை ஒட்டின காட்சிகள் பார்க்க முடியுது. அதில் இருக்கிற கெட்டப் மாதிரியே நம்மளுக்கு தோணுது. குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போது அதிலலாம் சிரிச்சிட்டே வில்லத்தனம் பண்ணுவார். ஸோ அது மாதிரி காட்சிகள் இதில் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து அஜித்தை மெயின்டைன் பண்ணியே, அதாவது மெயின் பண்ணியே இதில் கேரக்டராக வச்சிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் வந்து அஜித்துடைய தீவிர ஃபேனுன்றாங்க. ஸோ அதில் நிறைய காட்சிகள்லாம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஏகே, குறிப்பாக ஏகேன்ற பேரை வந்து கேரக்டராகவே வச்சிருக்கிறாரு. காரில் கூட ஏகேன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு கார் நம்பரும் அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வில்லன் ஃபஸ்ட்டு சொல்கிற டைலாக்கே வந்து ஏகே ஒரு ரூல்ஸை போட்டானா அவனே பிரேக் பண்ணுறானா, அவன் வந்து மூச்சு காத்துலேயே நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த டைலாக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அஜித் அவர்கள் பேசக்கூடிய 3 வசனங்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது 3மே வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே செய்யக்கூடாத விஷயங்களை சில சமயங்களில் செய்யணும் பேபி அப்படின்னு சொல்கிற டைலாக் ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக டார்லிங்ஸ் மிஸ்டு ஆல் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகும் வந்து வேறு லெவலாக இருந்தது. ரசிகர்களை எவ்வளோ நேசிக்கிறார் அஜித் அவர்கள் அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு டைலாக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய தீவிர ஃபேனுன்னு சொல்கிறாரு. ஸோ அவரே அவருக்கு தோணந்து எழுதின ஒரு டைலாக்காக நான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் அஜித் ரசிகர்களும் அஜித் மேலே வச்சிருக்கிறாங்க அன்பை. அதே போல் அஜித்தும் ரசிகர்கள் மேலே வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி அறிக்கை ரசிகர்களுக்கு விட்டாலும் அதில் வந்து வாழ வீடு, அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு தெரியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறார் அஜித் அவர்கள். ஸோ அதனால் இந்த டைலாக்லாம் பெரிதும் கவரப்படுது. ரசிகர்கள் இதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டீசரில் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே வேறு லெவலாக இருந்தது. அஜித்தருடைய மேனரிசம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு சீனில் வாயில் வச்சு ஏதோ ஒரு பப்ளிகா மாதிரி தின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கெட்டப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக வந்து விடாமுயற்சியில் விட்டதை இதில் பிடிக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா விடாமுயற்சிக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அப்படியே நேர் எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது ரொம்ப கிளாஸாக இருந்தது. இது ரொம்ப மாஸாக இருக்குது. ஸோ மாஸ் தான் அஜித் ரசிகர்களை இவ்வளோ அளவுக்கு தக்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இந்த மாசு. ஸோ அதனால் இந்த படத்தில் அது இடம் பெற்றிருக்கு. அதனால் இந்த படம் வேறு லெவலான வசூல் சாதனை படைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முந்தைய படம் மார்க் ஆண்டனி, விஷால் நடித்த அந்த படம் வேறு லெவலாக ஹிட் ஆச்சு. அதில் நிறைய பழைய சாங்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த படம் பார்க்கும்போது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்துலையும் சில பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதை அஜித் கூட பார்க்கும்போது, அஜித் அவர்களுடன் பார்க்கும்போது அதை வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த படம் வசூலில் ஒரு புதிய மைல்கல்ல அஜித்துடைய பட வரிசையில் இந்த படம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து தீவிர ஃபேனுன்றதால இந்த படத்தை வேறு லெவலாக செதுக்கியிருக்கிறாரு அப்படின்றது இந்த டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதே போல் குறிப்பாக வந்து ஜி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தை செஞ்சு விட்டுருக்கிறாரு. ஸோ அவருடைய இசை வேறு லெவலாக இருக்குது. பாடல்கள் எந்த விதமாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பின்னணி இசை இந்த தீம்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம்லாம் தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப வெறித்தனமாக அந்த படம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து. அதே போல் இதே தேதியில் தனுஷ் நடிச்சிருக்கிற இட்லி கடை இந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி அதே தேதியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஆனால் இந்த 2 படமும் கிளாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. எனக்கு என்னவோ தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படம் தேதியை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி